ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 2 ஆகுது. நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஏஞ்சாச்சு. இப்போ நம்ம வேலையே ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே தான் டெக்கரேஷன் பண்ணும். ஜனனி செம்மையாக ஹெல்ப் பண்ணுவோம் கலர்லாம் பண்ணுறது. நான் வரைஞ்சி மட்டும்தான் விட்டேன். ஜனனி தான் ஃபுல்லாக கலர் அடிச்சிட்ருக்குறா. யார் இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வாங்கினேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, எப்படி உழுதுன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. கோமாதா ஒன்று, கலசம் ஒன்று போட்டுட்டு இங்கே வரைஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் திருநாள். இன்றைக்கி நம்ம கோலம் போட்டாச்சு. நாங்கள் 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சோம். இப்போ 3:40 தான் ஆகுது. நம்ம பொங்கல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கலர் கொடுத்து அழகாக நம்ம கோலம் போட்டிருக்குறோம். இந்த பக்கம் தோரணம் மாதிரி ஒரு டிசைன், லோட்டஸ், 4 பானை, கரும்பு, மஞ்சள், விளக்கு, ஹாப்பி பொங்கல் எல்லாம் போட்டாச்சு. இனிமே போயிட்டு அழகாக குளிச்சுட்டு நம்ம பொங்கல் வேலையே பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம இருட்டாக இருக்குது. இன்னும் யாரும் நம்ம பக்கம் யாரும் ஏஞ்சிக்கல. நாங்கள் தான் எழுந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறோம். கார் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி இருக்குது கோலம் போடுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அழகான 2 விளக்கு, அந்த பக்கம் ஹாப்பி பொங்கல்னு எழுதியிருக்கிறோம். ஓகே.
ஓகே, வீட்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கல். எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வந்து 3:30 தான் ஆகுது. நம்ம வந்து 2 மணிக்கெலாம் ஏஞ்சி கோலம்லாம் போட்டாச்சு. அழகாக கோலம் போட்டு கலர் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. 2 மணிக்கே ஏஞ்சதுனால வந்து நம்ம 3:30க்குள்ளெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் வேலை இருக்கோம். சரி, அதெல்லாம் தான் எப்போவுமே வந்து பொங்கல்னால் வந்து 2 மணிக்கு தான் ஏஞ்சிப்போம். ஏஞ்சி எல்லாம் போட்டாச்சு, செம்மையாக கலரும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறோம், இன்றைக்கி பொங்கல் விழாவுக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொங்கல் விழாவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இது பண்ணலை. இப்போ வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 3:45 தான் ஆகுது. நாங்கள் வந்து 3:30க்கெல்லாம் கோலம் போட்டாச்சு. எல்லா கலர் பொடியும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து 3:45 இருக்குது. 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி அழகாக கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது. அழகான எல்லோ பட்டர்ஃப்ளை, செமையாக இருக்குதுல்ல. நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்துக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கல் திருநாள். இப்போ வந்து நம்ம வந்து அழகாக வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. நம்ம வந்து இனிமேல் வந்து சமையல் ஆரம்பிக்கணும். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக இருப்பீங்க. நாங்களும் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். விடிய காலையிலேருந்தே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூரியன் வந்து நம்ம வீட்டுக்கிட்டவே இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்காகவே வந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த சூரிய பகவானை தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது தான் வந்து இந்த வீடியோ. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எப்படிலாம் அலப்பறை பண்ணுறோம், சமையலே இல்லை, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் செம்மையாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்களாம். ஓகே, நம்ம வந்து பொங்கல் விழாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் பொங்கல் அன்னைக்கு அப்படின்றது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. அன்னபூரணி மாதா இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் பாத்திரத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொங்கல் ட்ரெஸ். நான் வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வந்து விழாக்கு எடுக்கலான்னு இருந்தோம். நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். அங்கே போன பிறகு நம்மளால் எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி நாள், போகிக்கு முன்னாடி நாள் தான் நம்ம இங்கே வந்தோம். அதெல்லாம் வந்து ரொம்ப அலைச்சலாக இருந்தது, வேலையாகவே இருந்ததுனால வந்து பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியல. இருந்தாலும் வந்து நான் அதுக்காக தான் வந்து நேற்றுக்கு போகி இது வந்து பசங்க போட்ட பிறகும் நான் வந்து இது எங்கள் ட்ரெஸ்ஸுன்னு காட்டினோம். இன்றைக்கும் வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மாட்டுப்பொங்கல்,
அதுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ட்ரெஸ் என்னதுன்னு. அது இல்லாமல் வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் போகிறதுக்கும் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பச்சை பயிறு வந்து செய்வோம், பருப்பு, உப்பு பருப்புக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் முதல்ல வந்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கணும். இது வந்து பச்சை பயிறு காலி ஆகிட்டு இருந்தது. இப்போ தான் போய் கௌசிப்பா போய் வாங்கிட்டு ஓடியாராரு. வீட்டில் இருந்துச்சுன்னு தான் நினச்சேன். நம்ம அங்கே இருந்துதாட்டிருக்குது, அதெல்லாம் வந்து கவனிக்காமல் போயிட்டேன். இது வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் வச்சிட்டோம்னா அது மாட்டுக்கு வெந்துகிட்டே இருக்கும். அதில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு வறுத்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம ரிலையன்ஸில் வாங்கினோம் பூசணிக்காய், அதை கட் பண்ணோம். ஏங்க அந்த பூசணிக்காவை கொஞ்சம் கட் பண்ணுங்களேன், முழுசாக இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்துட்டோம்னா இந்த பக்கம் 2 இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பேர் வந்து வருந்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து கழுவி வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். கௌசியப்பா வந்து சாப்பாடு இதில் வந்து போன வீடியோவில் வந்து காம்பினேஷன் வந்து எதுக்கெல்லாம் எது சாப்பிட்லாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து ரினோராஜ்ன்றவர் வந்து செம்மையான கமெண்ட்டு. நீங்கள் வந்து பிரியாணிக்கு ஊறுகாவும் உப்புமாவுக்கு ரசமும் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து உப்புமாவுக்கு ரசம் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு, எனக்கு, கௌசியப்பாவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக வந்து சேமியா உப்புமா செஞ்சோம்னா வந்து ரசம் கண்டிப்பாக ஊற்றிக்குவோம். நான் சட்னி அரைச்சி வச்சாலும் வந்து ரசம் தான் ஊற்றிக்குவோம். அது நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து பிரியாணிக்கு தான் ஊறுகாய் எப்படி இருக்கும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறோம். தக்காளி சாதம், அதுக்கு இந்த இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அந்த மாதிரி சாப்பிட்ருக்குறோம். பிரியாணிக்கு எப்படி தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து தண்ணி காஞ்சிருச்சு. இது வந்து வெண்பொங்கல் செய்ய போகிறேன். நான் பசங்க வந்து வெறும் பச்சரிசி சாதம் வெண்பொங்கல் செஞ்சோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து நான் வந்து பைத்தம்பருப்பு போட்டு வந்து நான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு தாளிச்சிட்டோம்னா வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து இது வந்து சக்கரை சாதம். அதுக்காக நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சு ரெண்டுமே வைப்பேன். பெரும்பொங்கல் வைக்கிறவங்கலாம் வந்து அடுப்பு போட்டு ஊர்லெலாம் வந்து பெரிய பானையில் வந்து வெண்பொங்கல் செய்வாங்க. நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம வந்து வெளியே ஒரு வருஷம் இருக்கோம், இங்கே ஒரு வருஷம் இருக்கிறோம். அடுப்புலாம் நம்மளால் அங்கே வெளியே எல்லாம் போட முடியாது, ரெடி பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கல. வீட்லேயே வந்து குக்கர்லேயும் வைப்பேன். கிண்ணம் இந்த மாதிரி குண்டா, புதுசாக ஏதாவது குண்டா வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவேன். இது பொங்கி வர்றதுக்காக வந்து நல்ல அரிசி ரொம்ப கலையாமல் வந்து போடுவாங்க நுரை. நான் வந்து மாமூலாக செய்கிற மாதிரி நல்லா கழுவிட்டேன், அதனால் வந்து நுரை வருது. Happy Pongal. இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து தவால் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து
தனியாக வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூசணிக்காய் செஞ்சுக்கலாம். வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து நெய் முந்திரி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும். இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தை வந்து வெடிகாலம் வந்து முடிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். இனிமே வந்து ஆட்டை களைகட்டும். இல்லை சார்? போய் குளிச்சுட்டு போய் ஆடாகட்டே. இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. இந்த வரேன் அப்பாவை கூப்பிடு. வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து பூசணிக்காய் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம். அடிக்கடி செய்யலான்னு தான் இருக்கும். ஆனால் வந்து கிடைக்கிறது கூட வந்து எல்லா கடையிலும் கிடைக்கிறதில்ல. நம்ம ரிலையன்ஸ் அந்த மாதிரி போனோம்னா மட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சீசனபிள் தான். இப்போ வந்து முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. இதுக்கு வந்து மிளகா பொடி வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப வந்து சடனாக வந்து காரம் தெரியும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, உப்பு வந்து போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே. வந்து பொங்கல் வந்து தாளித்து போட்டுக்கலாம். வெண்பொங்கல் சீரகம். இது வந்து இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக எடுத்தேன், புதுசாக வாங்கினது. அந்த கரண்டியும் வந்து புதுசாக வாங்கினது தான். இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டதும் வந்து நம்ம நிறுத்திடணும். ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுன்னா வாசனை வந்து ரூம்னு இருக்காது, கொஞ்சம் கம்மியாயிடும். பொங்கலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து பூஜை வேலை தான். இந்த
கரண்டி வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய இப்போ முன்னாடிலாம் வந்து ரொம்ப முன்னாடி காலத்தில் வந்து அகப்பெண்ணை வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி பொருள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வச்சுக்கணும்னு. அதிலே வந்து இந்த கரண்டி நான் வாங்கினேன். பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எங்கள் பொங்கலும் வந்து எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து மற்ற வச்சு கொஞ்சம் கரைஞ்சிட்டேன். நம்ம வந்து கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டேன். வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கற்பூரம் வச்சு வேணாம். அது ஒன்று அது 2 பக்கமே போடுற மாதிரினே. வாமா இங்கே நின்னா போதும். நான் பார்க்கவே முடியல. நீ பண்ணுமா? தொட்டு மட்டும் அப்படியே இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, என்ன சாய் பண்ணிகிட்ருக்குறேன், நார்கப் சூப். அது பேர் நார்கப் சூப்பு. இளநீ உடச்சி என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு இது வந்து முன்னாடி ஒரு வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பண்ணுவாங்க. இளநீ உடச்சி கொடுத்தாலே வந்து தண்ணி ஒரு டம்ளர் இதில் எடுத்து ஊற்றி இது பொறுமையாக உட்காந்து அழகாக சீவி சீவி சாப்பிடுவாங்க. இளநீ வந்து என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இவங்க. இங்கே ஊற்றி உட்காந்துட்ருக்குறா பேர். இவளும் அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கா. நல்லா நசுக்கிட்டு அந்த கோகோனட் ஜூஸில் ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது டேஸ்ட் நல்லா. ஏன் இப்போல்லாம் இளநீல பாயாசம் செய்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்களே, செம்மையாக இருக்கும். பொங்கல் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம். பொங்கல் என்ஜாய்மெண்ட் இல்லை ஒரு லீக்கேஜ் இதில் லீக்கேஜ் வருதா? அட பாவி, ஆமா ஒரு சில தேங்காய் அந்த மாதிரி இந்த கொடுமையை பாருங்க. இதில் ஓட்டை இருக்குது, லீக் ஆகுதுன்னு இன்னொரு தேங்காய் மேலே வச்சுருக்குறான். என்னென்ன ட்ரிக்ஸு பாரு. இது தூக்கு, இன்னொரு தேங்காய் அது. சரி ஓட்டை இருந்துச்சுன்னா மாற்றிக்கூடா வேஸ்ட் பண்ணாதடா. இங்கே பாருங்க, கேவலமான ஒரு விஷயத்தை காட்டுறேன்.
பாருங்க இவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டா. இன்னும் கூட இது நைஸாக வந்து நார்கப் சூப் குடிச்சுங்க. உள்ள பண்ணாலும் நான் காட்டியே ஆகணும். நீ அது வந்து சொன்னால் முன்னாடி வீடியோவில் சொன்னால் நம்பியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறது காட்டினா தானே நம்புவாங்க. பெருசுலேருந்து சின்னது வரையும் அவ்வளோதான். அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸெலாம் வந்து நான் வந்து தனியாக வந்து வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து பொங்கல் ட்ரெஸ் எல்லாரும் வந்து என்னென்ன போட்டிருக்கிறோன்றதை நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணுறோம். இது வந்து கௌசியப்பாவோடது. கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க. டிஷர்ட்லாம் ஒரு 4-5 எடுத்தாச்சு. இன்றைக்கி இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. பேண்ட்டும் வந்து 3 பேண்ட் எடுத்தாச்சு. இது வந்து இன்றைக்கி, நாளைக்கு ட்ரெஸ்ஸு நாளைக்கு. பாய். இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸு. இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. காலையில் சமையல்லாம் வந்து இதை தான் போட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு அழகாக அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பித்தேன். அதால் வந்து இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பசங்களோடது பார்க்கலாம். இதுதான் வந்து கௌசி. இது 2 சேரையும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். காட்டு. இந்த ரெடிமேட் ப்ளவுஸு இது வந்து அழகாக வந்து ஒயிட்டில் வேணும்னு எடுத்துக்கிட்டா. இதுதான் இவளோடது. நெக்ஸ்ட்டு வந்து ஜனனி மேடம். ஜனனி வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் பயங்கரமான ஒரு மாடர்ன் கேர்ள்னு வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவன் வந்து இந்த ஜாக்கெட் தான் பிளாக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சி எடுத்தான். வேறு எந்த கலர் காட்டினாலும் வேணவே வேணான்னிட்டா. பிளாக் பேண்ட்டு. ஓகே, இதான் என்னோட அவுட். இதோட இப்போ வந்து சாய். இது வந்து சாயோடது. இவனுக்கும் வந்து செம்மையாக நிறைய ட்ரெஸ் எடுத்தோம். எல்லாத்தையும் வந்து காட்டியிருந்தால் வந்து நிறைய இருந்திருக்கும். நான் முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இவனுக்கு வந்து எப்போ போனாலும் வந்து டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வந்து நிறையவே கலெக்ஷன் வந்துடும். இது வந்து வேணவே வேணாம்பான். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போயே கலறான் பாருங்கள். கொஞ்ச நேரமாவது வீடியோவுக்கு போட்டு வாடாண்ணே. காலையிலேருந்து வெறும் டிஷர்ட்டோடு தான் சுற்றிட்டுருக்குது. இப்போ வீடியோவுக்காக போட்டாவது காட்டுடா அப்படின்னு. இதுதான் வந்து சாயோடது. பேண்ட்டு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் பொதுவாக ஜீன்ஸ் போட மாட்டான். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய வந்து இந்த மாதிரி பேண்ட்டு தான் எடுத்துருக்குறான். ஓகே குட்டி எல்லாருமே வாங்கலை. அவுட்ரு கொடுத்துடலாம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட பொங்கல் விலாக். ஈவினிங் சப்போஸ் ஏதாவது வந்து அலப்பறை நடந்ததுன்னா எடுக்கிறேன். இல்லைனா வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய வந்து எடுக்கணும்னு நினச்சோம். எப்போவுமே வந்து உங்களுக்கும் தெரியும், பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வந்து நம்மளால் வீடியோ முடிய மாட்டேங்குது எடுக்கிறதுக்கு. வேலைன்னு ஓடுற மாதிரி இருக்குது. அதால் வீடியோ எடுக்க முடியல. இதில் வந்து நிறைய எடுக்கணுன்னா எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து முடிஞ்ச வரையும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒன்று நம்மளோட ட்ரெஸ்ஸு பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணோன்னு ஷார்ட்டானாலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய். இப்போ போய் எப்படி செல்ஃபி இந்த மாதிரி எடுத்துக்கலாமா கிட்டே? அதை எடுத்துக்கணும் பிரிச்சுன்னு வந்துடு. முதல்ல சவுண்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் ஆடியோவுக்கு சவுண்ட் இல்லைன்னா அவ்வளோதான் மூணு தள்ளி